நேற்று வெற்றிகரமாக முடிந்தது தாவேக கட்சியுடைய 2வது மாநில மாநாடு. கிட்டத்தட்ட 3,00,000 பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டாங்க. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதிகமே மீறி சில பேர் கை குழந்தையோடு வந்ததை பார்க்க முடிந்தது. 2 நாட்களுக்கு முன்பாகவே மக்கள் அந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு கூடிட்டாங்க. ஒரே திருவிழா கோலமாகத்தான் இருந்தது. விஜய் சாருடைய பெற்றோர் மேடையில் அமர வைக்கப்பட்டாங்க. விக்கிரவாண்டியில நடைபெற்ற முதல் மாநாட்டில் அவங்களுக்கு கீழ் வரிசையில தான் இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனா நேற்று நடந்த மாநாட்டுல மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே தளபதி அவர்கள் கட்டி அணைத்து அவங்களுடன் அன்பை பரிமாறிக்கிட்டாரு. மாநாட்டுல அவர் பேசியதுதான் தற்போது டாப் ட்ரெண்டிங்காக இருக்கு. குறிப்பாக விஜயகாந்த் சார அண்ணன் அப்படின்னு சொன்னதும் மதுரை மக்களுக்கு பெரும் உற்சாகத்தை தந்து, சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி அவர் எனக்கு அண்ணன் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்காரு. மதுரை மண்ணில் இறங்கியதுமே அவன் ஞாபகம் தான் வந்தது அப்படின்னு பேசியிருந்தாரு. இதனை பற்றி நேத்தை பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பாங்க. அதாவது விஜய் அவர்கள் எங்களுடைய குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான் நாங்களுமே பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா கேப்டனுடைய மூத்த மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் இது பற்றி பேசியிருக்காரு. விஜய் எங்களுக்கு அண்ணன் போலதான் அப்படின்னு அவருமே அன்பு வெளிப்படுத்தியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா மறைமுகமாக தாவேக கட்சியுடன் கூட்டணி அமைக்க போவதை பற்றி பேசியிருக்காரு. ஒரு சில மாதங்களாகவே தேமுதிகவுடன் தாவேக கூட்டணி அமைக்க போவதாக ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல இருந்தது. அதன் பின்னர் அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி உறுதி அப்படின்றது போல விஜய பிரபாகரன் அவர்கள் பேசியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா கேப்டன் ரசிகர்களும் தளபதி ரசிகர்களுமே உற்சாகத்துடன் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.